ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஈஸியான சூப்பரான டேஸ்டான ஒரு காலிஃப்ளவர் மசாலா தாங்க ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க சட்டன் வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு வந்து காலிஃப்ளவர் முழு பூவை எடுத்து காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு மஞ்சளும் உப்பும் கலந்து சுடு தண்ணியில் வந்து நான் காலிஃப்ளவரை ஒரு 2 நிமிஷம் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா சுடு தண்ணியிலேயே இருக்கட்டும். அதுக்கப்புறமா இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு ஒரு நார்மல் வாட்டரில் போட்டு 2 தடவை வாஷ் பண்ணிடுங்க. அப்போ தான் இதில் இருக்கிற பூச்சி சின்ன சின்ன டஸ்ட்டு எல்லாமே க்ளீன் ஆகும். அதனால் கண்டிப்பாக சுடு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா காலிஃப்ளவரை யூஸ் பண்ணுங்கள். இதை தண்ணி எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இது வந்து மஞ்சளும் உப்பும் கலந்த தண்ணியில் போட்டுட்டு திரும்ப ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு சுடு தண்ணியில் டிப் பண்ணி எடுத்தாலே போதுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் தண்ணியில் ஊற வச்சுட்டு எடுத்துருங்க. ரொம்ப நேரம் போட்டோன்னா பூ வந்து உதிர ஆரம்பிச்சிடும். அதனால் ஜஸ்ட்டு போட்டு வச்சுட்டு பெருசாக இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு தேவையான சைஸ் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி காலிஃப்ளவரை கட் பண்ணும்போது ரொம்ப குட்டியாக கட் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா நம்ம பரட்டி எடுக்கும்போது உதிர ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக ரொம்ப குட்டியாக இருக்கிறத விட கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம். மசாலானா இதுக்கு ரொம்ப பெருசாக ஒன்றுமே இல்லைங்க. வெறும் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடி இல்லாதவங்க பட்சத்தில் வெறும் குழம்பு பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்தாலே இந்த காலிஃப்ளவர் மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதெல்லாத்தையும் கை வச்சு முதல்ல பரட்டிக்கலாம். மசாலா உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி கை வச்சு நல்லா பரட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஈரத்துலேயே மசாலா போட்டு பரட்டுங்க. இதுக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை. இதை பரட்டி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அந்த மசாலா நல்லா ஊறி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தாளித்து எடுத்துடலாம். தாளிக்க வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்துடலாம். இதை கை வச்சு நல்லா அழுத்தி பசைஞ்சிங்கன்னா தான் மசாலா எல்லா பக்கமுமே நல்லா கோட்டிங் ஆகும். அதனால் கை வச்சு நல்லா அழுத்தி பசைஞ்சிக்கோங்க. இதுக்கு வந்து தனி மிளகாத்தூள் போட்டால் டேஸ்ட்டாக இருக்காதுங்க. சாம்பார் பொடியோ இல்லை குழம்பு பொடியோ போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சாம்பார் இல்லை குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கோங்க. இதில் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்தோடனே பெரிய வெங்காயம் வந்து நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு முழு பெரிய வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நம்ம மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்கோம்ல அந்த காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து வதக்க தேவையில்லைங்க. வெங்காயத்தை வந்து நம்ம காலிஃப்ளவரோடு சேர்த்து தான் பரட்டி எடுக்க போகிறோம். ஏன்னா வெங்காயம் முதல்லையே வதக்கி எடுத்துட்டோன்னா காலிஃப்ளவர் வதங்கும்போது வெங்காயம் சேர்ந்து வதங்கும்போது ரொம்ப கருக ஆரம்பிச்சிடும். அதனால் வெங்காயத்தை நீங்கள் வதக்க தேவையில்லை. காலிஃப்ளவரோடு சேர்த்து வதங்க அதுவும் நல்லாவே சுருண்டு வந்துடும். இதை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட்டு சுடு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு மசாலாவும் உப்பும் போட்டு பரட்டி எடுத்து தாளித்து எடுத்துட்டோன்னா ரொம்ப ஈஸியாக சூப்பராக ரெடி ஆயிருங்க. இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இடையில திறந்து கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா திறந்து கிளறி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே ஈவனாக வெந்து வரும். அது மாதிரி கரண்டி யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பெரிய கரண்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா காலிஃப்ளவர் பரட்டும் போது நல்லா பரட்டி எடுக்கணும். அடியிலேருந்து எடுத்து திருப்பி போட்டு பரட்டுங்க. அப்போ தான் ஒரே ஈவனாக வேகும். இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு லைட்டாக கரண்டியில் அமுக்கி பார்த்திங்கன்னா பூ நல்லா பிரிஞ்சு வருங்க. அந்த மாதிரி இருந்தாலே வெந்துடும். இது சிம்மில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கனாலே போதுங்க. காலிஃப்ளவர் நல்லா வந்துடும். இது நல்லா கொஞ்சம் அது என்ன சொல்கிறது, மசாலா மாதிரி நல்லா டேஸ்ட்டாக மசாலாலாம் இறங்கி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகுங்க. இது வந்து வெறும் ரசம் வச்சு இந்த காலிஃப்ளவர் மசாலா மட்டும் வச்சு சாப்பிட்டோன்னாலே ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இது கூட உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சோன்னா இன்னுமே அருமையாக இருக்குங்க. என்கிட்ட வெறும் காலிஃப்ளவர் மட்டும் இருந்ததுனால காலிஃப்ளவர் வச்சு செஞ்சுருக்கேன். உங்களோட சாய்ஸ் தான். காலிஃப்ளவரும் மசாலா உருளைக்கிழங்கோடு சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்குங்க. இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனுங்க. இந்த டேஸ்டான காலிஃப்ளவர் மசாலாவை நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.